ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரீயாக ஒரு வேல்டு விட்டுக்கிறாங்க. வாங்க, யார் அவன் படுத்து எழுந்திரிச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேல்டுலாம் ரெடி ஆகிது. நாங்கள் ரொம்ப நாளாக வராதனால தெரியல மக்களே. இங்கே பாருங்க கொடியெல்லாம் போட்டிருக்கு. வாங்க இது போய் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். வா மாமே போகலாம். இங்கே பாரு மாமே, லேண்டெல்லாம் பயங்கரமாகுது. ஐயோ டேய், யார்டா வெண்ணெய் டேய் குச்சி மாதிரி இருக்குதுடா. டேய் சூப்பராக இருக்குதுடா. டேய் வைக்க முடியல மாமே. ஓ ஆட போய வெண்ணெய். ஆமாம் என்னால் மட்டும் உடைக்க முடியல. ஆமாம் எங்கே ஒன்று காட்டு கூட பார்க்கலாம். நீ வை அதை எடுத்த. ஐயோ என்னால் எதுவுமே பண்ண முடியலையா? ஐயோ இந்தா என்னடா டேடா, பரவாயில்ல நல்லா அருமையாக ரெடி பண்ணி. ஏன் என்னால் உடைக்க முடியல? இரு நான் போயிட்டு செட்டிங்கில் தான் பார்க்கலாமா? சரி வேணா வாப்பலாம். வாங்க, அங்கே ஏதோ இடம் இருக்கு. ஏய் வாடா, அங்கே பரவ ஏதோ என்னடா பண்ணுறான் பேசி சண்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறானுங்க. ரொம்ப ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுக்கிறோம் மாமே. தீபாவளி ஆஃபரில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்து போட்டிருப்பான் 2 சொக்கா. தீபாவளிக்கு பேண்ட் சட்டை போட்டுக்கிறானா. இங்கே போடுறான், இங்கே ஒருத்தான் அதே மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறான். அங்கே போடுற இதோ சயின்ஸ் லேப் மாதிரி இருக்குது. ஏய் எங்கே கூப்பிட்டு போகுதுடா? எனக்கு வர லேக் ஆகுது மாமே. மாமே ஏதோ 6 இது கம்ப்ளீட் பண்ணுமா மாமா. மேக் யூ வில்லேஜ் சென்டரா நான் ரெடி பண்ணுமா. எனக்கு ஆசை தான் இந்த மாதிரி தானே. குடி இந்த வேல்ட சரி வேல்ட மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாமா? அப்போ இனிமேல் இங்கே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஓகே சரி வாப்பலாம். இங்கே பாரு தடத்துக்கு இது போட்டு வச்சுக்கிறானுங்க. வேல்டு பயங்கரமாக இருக்குமாமே. ஏன்னா நல்லா ரெடி பண்ணிக்கிறானா. இடம் செலெக்ஷன் பண்ணிக்கிறானுங்க ஒரு மாதம். நே வணங்கண்ணே, நாங்களும் இந்த பக்கம் நாங்களும் பேசுகிறோம். டேய் இங்கே போகிற மாமே ஃபைட்டர். டேய் மூஞ்சி போகிற பேட்மேன் மாதிரி இருக்கிறான்டா. டி இங்கே போயிரு கல்ல யாரு அவன் வெண்ண பேட்மேன் மாதிரி இருக்கிறான். பிரிட்ஜா? ஐயோ ஆமாம் மாமா. இங்கே பாரு கீழே பயங்கரமாக நல்லா ரெடி பண்ணி. நாமளே இந்த மாதிரி சாம்பார் மாதிரி ஊடு கட்டி இருக்கிறேன். நீ ஒரு சாம்பார், நான் ஒரு சாம்பார். ஆமாண்டா பயங்கர ரியலிஸ்டிக்காக பண்ணுறானடா. டே அண்ணே எங்களுக்கு ஏதாவது இது என்ன சுற்றி இன்னைக்கு தாண்டா இவனுக்கு கொடுத்த காசுக்கு உழைக்கிறானுங்க. டே 14 பேரில் பார்த்துக்கிறியா இவனுக்கு உழைச்சத? சுற்றி எடுத்து தட்டு தட்டிடுறாடா. டே இவனுங்களுக்கு மிஷின் கொடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோமா. நம்ம பொருள் எடுத்து வந்து கொடுக்கணும். இவனுக்கு இப்போ வேலை செய்யறதுக்கு தான் கூப்பிட்றானுங்க. அப்புறம் சுற்றி எடுத்து தட்டிட்டுக்கிறான்டா. யாரா அவன்? அவனை பார்த்தா அப்புறம் தீவிரவாதி மாதிரி இருக்கிறான்டா மூஞ்சி பார்த்தா. அங்கே பாரு இங்கே போகிற கடை வச்சுக்கிறான். அண்ணே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னா ஹார்லிக்ஸ் வேணும். இந்த பையனுக்கு என்ன வேணும் கேட்டே. உனக்கு என்னடா வேணும் சொல்கிறா? சூப்பு கடையா? ஏடா பூத்தொட்டியில் ஏதுடா சூப்பு வெண்ணெய்? ஏன்டா அவன் ஆடிட்டே இருக்கிறான், எதுவுமே தர மாட்டேங்கிறான். ஓ நம்பகிட்டயா? நவுந்து நில்ல, யார்கிட்ட பேசுறானு பாப்பா. பைத்தியம் இருறா. இந்த பாரு பைத்தியண்டவ சரியான பைத்தியலடா, சரியாகாத பைத்தியம். இருறா உங்க பாரு சுத்தி பாக்கணுமா? இங்க வா, இங்கதான் ஒரு தட்டிட்டு இருந்தான் பாரு. இந்தா பாத்துருக்கா இரியோ. டேய் அதை விட இங்கே பாடுறா கீழெல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறான்டா. ஒரு 10 நாள் ஏரியாவில் இல்லைன்னொன்னே ஏரியாவே இவனுக்கு கண்ட்ரோலில் எடுக்கிறானுங்க. ஏரியாவே இவனுக்கு கண்ட்ரோலில் இருக்கலாமாமே. நாம் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதானே நல்லா இருக்குதுல்ல. இங்கே பேர் தர இவன் வீட்டுக்குள்ளே ரெண்டாவதுன்னு பாக்கடா. வாடா டேய் இங்கே போய் அனிமேஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க மாமா. ஐயோ இந்த குச்சி புதுசாக ஆட் பண்ணிக்கிறானுங்க மாமா. போடு பொய்யனுக்கு செம்மையாக இருக்குப்பா.
பறக்காது. இதை வச்சு தான் 4 கண்டென்ட் ஓட்டணும் நிறைய நாள். டேய் இங்கே போடுறோடு என்னடா கொத்தி எடுத்துருக்கான் மாமே. இன்னைக்கு தான் மாமே இவனுங்க காசுக்கு தகன வேலை செய்கிறானுங்க. ஐயோ ஓடு வேற லெவல் அனிமேஷன் கொடுத்துக்கிறானுங்க. என்னடா அவன் தோண நேரத்துல தோண்டிட்டு இருக்கிறான். பழம் வருதா இல்லையாடா? அவன் திருட்டு பையன். ஷூ ஏது பத்தாம இருக்குமாமே. சரி வா. ஆனா பயங்கரமா இருக்குதா இன்னைக்கு தானே உருப்படியா இருக்கிறானுங்க. இதுல ரெடி பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி கரெக்டாக இருக்கிறானுங்க. என்னது அலங்காரத்துக்குன்னு இருக்குது மாமே. அங்க பாரு போர்ட்லாம் வச்சிருக்கானுங்க. ஏய் இங்க பாரு மாமா புக்கு கடையில பேட்மேன் இருக்கிறான்டா. டேய் ஏய் லைப்ரரி ரெடி எடுத்து படிக்கிறான்டா. இங்க பாருடா. டேய் படிக்கல பார்த்து இல்ல உள்ள ஏதாவது பொம்மை படம் போட்டுதான்னு பார்த்துட்டு அப்படியே வைக்கிறான்டா. டேய் வெண்ணைங்க அந்த வேலையை தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டேங்கிறான்டா. டேய் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு புக்கு நேராக இருக்குதான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு நான் என்ன இது கடிக்கிறா ஓடி போயிருக்கான் தானே. சரி புக்கு வாங்கிக்கலாமா அண்ணே? எங்களுக்கு ஒரு என்சாண்டிங் புக்கு வேணும். என்ன என்சாண்டிங்கடா? ஆட பாவி பூத்தொட்டி உடச்சிட்டியாடா வைடாங்க. அண்ணன் பேட்மேன் அண்ணன் அப்புறம் வவால் விட்டு அடிப்பாரு. வா போயிடலாம். இருடா கண்ணாடி கடைசியாதான் போனோம். மழையா வருது. இங்க போடுறேன் இவன் நடந்து போறான்டி. ரெட்டை காலை வச்சுடி. ஓ அப்படித்தான் போவாங்களா? இல்லை இதனால நான் பார்த்தது இல்லை தானே. இல்லை ஓடுவானுங்கன்னு நினைக்கிறேன். நடந்து போறான்டா இவன். அதான் ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டோன்னே தீபாவளி ஆஃபர்ல வாங்கியிருப்பானுங்க. இங்க பாரு மாமா இது ஆரின்னு தான் எடுத்துன்னு நினைக்கிறேன் புக்கு. ஐயோ இங்க பாரு ஹார்டின் புக்கு அதெல்லாம் ஃபயர் புக்கு என்னென்னமா இருக்குது மாமா. புக்கெல்லாம் வித்தியாசம் காட்டினானுங்க. மோடு ஏன் அவன் இந்த ஏரியாவே ரவுண்ட் அடிச்சுக்கிறான்டா. ஒரு பைத்தியக்காரன்டா. எப்பற ஒருத்தன் சொக்கா இல்லாம வரான்டா. டேய் மூஞ்சில வேற கறியை பூசிட்டாங்க. ஏய் நம்மளை பாக்குறான்டா அவன். டி திரும்பி பாக்குறான்டா. சரி வா போலாம். என்ன முன்னாடி அவன் நடக்கிறத பாரு. சட்டுக்குன்னு சட்டம் இது. ஆமே ஒருவேளை அது கண்ணாடி போட்டுப்பானுங்களோ. வீட்டுல ஒண்ணுமே இல்லவா. சிவா இவனும் மொக்க போடுறானுங்க. நம்ம டேரெக்டா போவோம் கண்ணாடி. இவங்கெல்லாம் சுத்திக்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம். வா இங்க கூட வலிக்குதுவா. கண்ணாடியில ரெடி பண்ணிக்கிறானுங்க. மாமே அவனுங்க ஆர்டிஸ்ட்னு காட்டுறானுங்கடா. அப்படி பயங்கரமா இருக்குது மாமே. நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு நாள் ஆகுது. ஒரு நாள்ல 3 நாள் 4 நாள் ஆகுது. என்னது அதான் அங்க வழியிலே பத்தி என்ன பயங்கரமா ரெடி பண்ணிக்கிறானுங்க. அப்படி இந்த வேல்டெல்லாம் நம்ம மக்கள் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ரேட்டிங்லாம் கொடுத்துக்கிறாங்க மாமே. ஆமா பயங்கரமா ரெடி பண்ணா கொடுக்கறதுக்கு சகஜம் தானே. இன்னும் மேலே டீப்பாக போக முடியுதுன்னு பார்க்கலாம். டீ போச்சு செடி கடிக்குது. போக முடியாது பள்ளியா. ஆமா இங்க பாடுற தண்ணி போறதுக்கான இது மாதிரி பண்ணிக்கிறானுங்க. அடி யாரும் இல்லடாண்ணா. அதாவது இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த காட்டுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்கல்ல அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறானுங்க. அப்போ அங்கே மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா இடம்? சரிவா மீதி இடத்த அப்புறமே சுற்றி பார்க்கலாம். ஓகேவா?